இலங்கை வங்குரோத்து நிலையை அடைந்துவிட்டதாக ஏற்கனவே சர்ச்சைகள் ஏற்பட்டிருந்தன. அதேபோன்று தற்போது வங்குரோத்து நிலையிலிருந்து அந்த நாடு மீளப்போகிறது என்பது தொடர்பிலும் சர்ச்சைகள் ஏற்பட்டுள்ளன. ஏற்கனவே வங்குரோத்து நிலையை அடைந்து இந்தியா போன்ற நாடுகளின் உதவியுடன் சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திட்டது. அதன் அடிப்படையில் 3.7 பில்லியன் டாலர்களை வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியம் இணக்கம் வெளியிட்டது. அதற்காக பல்வேறு நிபந்தனைகளையும் விதித்திருந்தது. அந்த வகையில் அந்த நிபந்தனைகளை பெரும்பாலும் நிறைவேற்றிய நிலையில் வங்குரோத்திலிருந்து இலங்கை மீண்டுவிட்டது என்ற அறிவிப்பை எதிர்வரும் சில நாட்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் அவ்வாறு ஒரு நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து வெளியில் வருவதை ஜனாதிபதியால் அறிவிக்க முடியாது என்றும் தர நிர்ணய முகவர்களே அதனை அறிவிக்க முடியும் என்றும் எதிர்க்கட்சிகள் வாதிட்டு வருகின்றன. அதே நேரம் சர்வதேச நாணய நிதியமும் இது தொடர்பான அறிக்கை ஒன்றை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே வங்குரோத்து அடைந்த நாடு இலங்கை தற்போது வங்குரோத்திலிருந்து மீளும் போதும் அங்கு சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்கின்றன.